ஆகாஷ் தன்னுடைய காலேஜ் ஜூனியர் மின்மினியை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே அவனுடைய இடத்திற்கு போய் அமர்ந்தான். மின்மினி அவனுடைய ஜூனியராக இருந்த காலம் என்று ஒன்று இருந்தது. அப்போதே அவனுக்கு மின்மினி மீது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய ஃபீலிங்ஸை அவளிடம் சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. அதன் பின்னரே அவன் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் ஆரியன் நிறுவனத்தில் வேலை செய்ய சென்னைக்கு வந்தான். இப்போது தைரியம் இருந்தாலும் மின்மினியை பார்த்த பின்னும் அவளிடம் எதுவும் சொல்ல முடியாமல் மனம் விட்டு பேச முடியாமல் இருக்கிறான். அவனுக்குமே கூட ஒரு காதலி இருக்கத்தான் செய்கிறாள் என்றாலும் இன்றைக்கு மின்மினியை பார்த்ததில் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் அதே நேரம் அவளுக்கு திருமணமாகி இருந்ததையும் அவளுடைய கணவன் ஆரியன் என்று தெரிந்த போதும் அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மின்மினி காரில் அமர்ந்தபடி அமைதியாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கினான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அவன் கைகளில் பேக் செய்யப்பட்ட பார்சல் கிண்ணத்தில் உப்புட்டு இருந்தது. அதை மின்மினியிடம் கொடுத்து, சூடா சாப்பிடு என்று சொன்னான். மின்மினி அதை ஒதுக்கி வைத்துவிட்டு, இப்ப எனக்கு சாப்பிடுற மூட் இல்ல என்று சொன்னாள். ஆரியன் அவளை பார்த்து, அப்படின்னா என்று கேட்டான். மின்மினி கண்களில் கண்ணீர் பெருக, நான் வீட்டுக்கு போகணும் என்று மட்டும் சொன்னாள். ஆரியன், இப்ப என்ன நடந்துச்சு நழற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் என்று கேட்டான். மின்மினி இல்லை என தலையாட்ட ஆரியன் கண்ணாடியில் அவளை பார்த்தபடி, சரி அப்புறம் என்ன, எதுக்கு அழுத தொலைக்கிற என்று எரிந்து விழ மின்மினி சத்தமாக அழத் தொடங்கினாள். அவள் அழுது கொண்டே, நீங்க எப்பவுமே மாறவே மாட்டீங்களா? எப்ப பாரு நீங்க தப்பு பண்ணிட்டு என்னவே திட்டுறீங்க, ஃப்ராடு என்று சொன்னாள். மின்மினியை அணைக்க ஆரியன் இறங்கி வந்தபோது அவள் ஆரியனை தள்ளிவிட்டு, நான் உங்களை கட்டிக்கவும் மாட்டேன், உங்க கூட பேசவும் மாட்டேன் என்று சொன்னாள். அவன் மின்மினியின் கையை முத்தமிட்டு, சாரிமா, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். இது உனக்கு நல்லா தெரியும். நீ தான் என்னோட வைஃப். என் மொத்த லைஃபுமே உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் இன்னொருத்தைய எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? அவ சொல்றத நீ நம்புறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொன்னான். மின்மினி வேகமாக, அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? நீங்க உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வைஃப் இருக்காங்கன்னு நான் உங்களை கேட்டேனா? மோனலிசா இங்க என்ன பண்றாங்கன்னு தானே கேட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் மெதுவாக, சாரி, நீ அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சேன் என்றான். மின்மினி அதை கேட்டு அவளுடைய காதுகளை மூடிக்கொண்டபடி, நான் உங்ககிட்ட எந்த விளக்கத்தையும் கேட்க விரும்பல என்றாள். அதன் பின் அங்கே பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்த கிண்ணத்தை எடுத்து போலியை சாப்பிட ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை முறைக்க ஆரம்பித்ததும், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப நாம வீட்டுக்கு போலாம் என்று சொன்னாள். ஆரியன் காரை ஸ்டார்ட் செய்து கொஞ்ச தூரம் வந்திருந்த போது, எனக்கு தண்ணி வேணும், ரொம்ப சூடா இருக்கு என்று மின்மினி கத்த ஆரம்பித்தாள். அதை கேட்ட ஆரியன் காரை ஆட்டோ மோடில் வைத்துவிட்டு மின்மினிக்கு தண்ணீர் கொடுத்தான். மின்மினி மறுபடியும் ஒருமுறை அவன் கையில் இருந்த பாட்டிலில் இருந்து தண்ணீர் குடித்தாள். அதன் பின் மீண்டும் போலியை ஊதி ஊதி சாப்பிட ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியை இமைக்காமல் பார்த்தபடி, நீ இவ்வளவு அழகா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் மினி? நீ, நான், நம்ம குழந்தைன்னு ஒரு சந்தோஷமான லைஃப எப்ப வாழ போறோம்? என்னோட கோபத்தால நமக்கு நடுவுல இருக்கிற ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுது. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் பேப். என் வேலையில இருந்து, இப்படியான மனுஷங்க கிட்ட இருந்து பிரேக் வேணும். அந்த மோனலிசா, குமார், மத்த எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பிரேக் வேணும். மின்மினி, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தா போதும், எனக்கு வேற யாருமே வேண்டாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் ஆரியன். அப்போது சூரஜிடமிருந்து கால் வந்தது. ஆரியன் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அந்த அழைப்பை எடுத்தான். அங்கிருந்து எடுக்கப்பட்டவுடன் சூரஜ், பாஸ், நான் மோனலிசாவை உங்க பென்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த மோனலிசாவை என்ன பண்ணலாம் என்று கேட்டான். அதை கேட்டதும் மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆரியனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மின்மினி. ஆரியன் தொண்டையை சிறுமியபடி, இன்னும் 1 மணி நேரத்துல அங்க வந்து நான் உன்னை மீட் பண்றேன் என்றான். அதன் பின் ஆரியன் போனை வைத்துவிட்டு மின்மினியிடம், என்ன தப்பா நினைச்சுக்காத என்று விளக்கம் சொல்ல ஆரம்பிக்க மின்மினி அவனை தடுத்து, உங்களை பத்தியும் மோனலிசாவை பத்தியும் கேட்க எனக்கு இஷ்டம் இல்ல என்று சொன்னாள். ஆரியன் அதன் பின் எதுவும் பேசவில்லை. இருவரும் கொஞ்ச நேரத்தில் சிதம்பர விலாஸ் வீட்டை அடைந்தார்கள். காரிலிருந்து மின்மினி வேகமாக வெளியேற முற்பட்ட போது ஆரியன் காரை விட்டு இறங்கி அவளை பிடித்து நிறுத்தி அவளை அணைத்துக் கொண்டு, நீ இவ்வளவு கோவமா இருக்கிறத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. நாம மறுபடியும் பேசுவோம், போய் ரெஸ்ட் எடு. நான் நைட் டின்னருக்கு வரேன் என்று சொன்னான்.
அதன் பின் விலகி நின்ற மின்மினியை இழுத்து நெற்றியில் முத்தமிட்டு பின் நகர்ந்தான். அந்த சில நொடி காதலில் மயங்கிய மின்மினி அதன் பின் தன்னை சுற்றி பாடிகார்ட்ஸ் இருப்பதை பார்த்து வெட்கத்தால் சிவந்து போனாள். அதன் பின் ஆரியனை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் அங்கிருந்து வேகமாக நகர ஆரம்பிக்க ஆரியன், மெதுவா போமா, பத்ரம் என்று சொன்னான். அவள் வீட்டிற்குள் நுழையும் வரை அவளை பார்த்து கொண்டிருந்த ஆரியன் புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய காரில் அமர்ந்தான். மின்மினி கொஞ்சம் வேகமாக நடந்து வீட்டிற்கு உள்ளே வந்தாள். அப்போது, மேடம், மெதுவா வாங்க, இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவளுக்கு பரிச்சயப்பட்ட குரல்தான். மின்மினி சுத்தி முத்தி பார்க்க டைனிங் ஹாலில் இருந்து அவள் கையில் வைத்திருந்த பாத்திரத்தில் எதையோ சாப்பிட்டுக் கொண்டே ஸ்ருதி வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் மின்மினி மகிழ்ச்சியோடு அவளை நோக்கி ஓடினாள். அந்த கிண்ணத்தை தன் பக்கத்தில் வைத்துவிட்டு அவளை நோக்கி தன் இரு கைகளை விரித்தாள் ஸ்ருதி. மின்மினி சந்தோஷமாக அணைத்தபடி, ஸ்ருதி, ஒரு வழியா நீ இங்க வந்துட்டியா? மச்சான் உன்னை வர விட்டுட்டாரா என்று கேட்டாள். ஸ்ருதி அவளிடம் இருந்து பிரிந்து அவளை பார்த்து, என்ன தடுக்க என்னைக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்கு என்று சொன்னாள். ஸ்ருதி இன்றைக்கு மின்மினியை சந்திக்க அங்கே வந்திருந்தாள். மின்மினி ஸ்ருதி தோளில் லேசாக தட்டியபடி, நீ மச்சான ரொம்ப மிரட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், பாவம் அவரு என்று சொன்னாள். ஆச்சி அங்கே வர அவர் வந்தவுடன் மின்மினி வேகமாக சென்று அவரை கட்டிப்பிடித்து, ஆச்சி, நான் லாஸ்ட் எக்ஸாமும் முடிச்சிட்டேனே, இனிமே நான் படிக்க வேணாம், ஹாப்பியா இருப்பேன், ஃப்ரீயா இருப்பேன் என்று சொன்னாள். ஆச்சி சிரித்தபடி, இதையே நீ எத்தனை வாட்டி சொல்லுவ மினிக்குட்டி, நேத்துல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்க என்று சொன்னார். மின்மினி ஆச்சி கழுத்தை கட்டிக்கொண்டு, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே என் கூட ஷாப்பிங் போலான்னு சொன்னீங்க தானே, இப்ப ஸ்ருதி வந்திருக்கா, வாங்க நாம் எல்லாரும் ஷாப்பிங் போலாம் என்று சொன்னாள். ஆச்சி மின்மினியிடம், கண்டிப்பா போலாம், ஆனா நாளைக்கு போலாம், இப்ப 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க, உங்க 2 பேருக்கும் நான் ஃப்ரூட்ஸ் அனுப்புறேன் என்று சொன்னார். அடுத்த சில நிமிடங்களில் மின்மினியும் ஸ்ருதியும் அவளுடைய தனிப்பட்ட அறையில் இருந்தார்கள். வீடு முழுவதையும் சுற்றி பார்த்த ஸ்ருதி மின்மினி கையை பிடித்துக்கொண்டு, மினி, உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, பெரிய லெவல்ல இருக்கு, ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி இருக்கு என்று சொன்னாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு சிரித்தாள். அங்கு அறையில் ஒரு அலமாரியில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மின்மினியின் கப்புகளை பார்த்து, ஹேய், இது பெங்களூர்ல நடந்த டான்ஸ் காம்படிஷன்ல நீ வின் பண்ணின கப்பா, செம்மடி, உன் பேஷனை எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத, கண்டிப்பா உன்னோட கனவு எல்லாமே பலிக்கும் என்று சொன்னாள் ஸ்ருதி. அதன் பிறகு மின்மினி எழுந்து அலமாரியை திறந்தபடி, அதெல்லாம் விடு, இங்க வா, எனக்கு முதல்ல டான்ஸ் ஜெயிச்சதுக்கு எனக்கு செக் கொடுத்தாங்க, அந்த சம்பாத்தியத்துல நான் உனக்காக ஒன்னு வாங்கியிருக்கேன் என்று சொன்னாள். ஸ்ருதி ஆச்சரியப்பட்டு, எனக்காக உன்னோட சம்பாத்தியத்துல அப்படி என்னடி வாங்கின, காட்டு காட்டு என்று உற்சாகமானாள் ஸ்ருதி. மின்மினி ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து, ஓபன் பண்ணி பாரு என்றாள். ஸ்ருதி வேகமாக அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தாள். அதில் ஒரு வாட்ச் இருந்தது. அதை பார்த்ததும் ஸ்ருதிக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போது மின்மினி அவள் கையை பிடித்துக் கொண்டு, ரொம்ப நாளாவே உன் கையில நான் வாட்சே பார்க்க முடியல, நீ வாட்ச் கட்டுறதே இல்ல, எனக்கு தெரியும் நீ ஏன் வாட்ச் கட்ட மாட்டேன்னு என்று சொன்னாள் மின்மினி. வாட்சை பார்த்து கொண்டே அவளை திரும்பி பார்த்த ஸ்ருதி, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். மின்மினி சிரித்து கொண்டே, நீ 12th எக்ஸாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தப்ப உன்னோட அங்கிள் உனக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணாரு, ரொம்ப நாளா நீ அதை உன் கூடவே வச்சிருந்த, அப்புறமா அதை நீ தொலைச்சிட்ட, அதுக்கப்புறம் நீ வாட்ச் கட்டுறதையே விட்டுட்ட, நானும் கூட அந்த வாட்ச் கிடைக்குதான்னு தேடினேன், கிட்டத்தட்ட அதே மாடல்ல அத அங்க பார்த்தேன், அதான் வாங்கின என்று சொன்னாள். அதனால் மகிழ்ந்த ஸ்ருதி மின்மினியை கட்டிப்பிடித்து தேங்க்ஸ் சொன்னாள். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த மற்ற பாக்ஸின் மீது அவளுடைய கவனம் சென்றது. வேகமாக அந்த பெட்டியை எடுத்து, இதை யாருக்கு வாங்கியிருக்க என்று கேட்டாள். அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்த மின்மினி அதை அவளிடமிருந்து பிடுங்கி, இது உனக்கில்ல என்று திருப்பி வைத்தாள். ஸ்ருதி அதை பார்த்து சிரித்துக்கொண்டே, மச்சானுக்கு வாங்கினியா என்று கேட்டாள். மின்மினி ஆமாம் என்று தலையாட்டினாள். அதை பார்த்து ஸ்ருதி, அப்போ நீ அன்னைக்கே அவர்கிட்ட கொடுக்கலையா, இவ்ளோ நாளாச்சு, இன்னும் இங்கே இருக்கு என்று கேட்டாள். மின்மினி தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல, என்னால் இது அவர்கிட்ட கொடுக்கவும் முடியாது என்றாள்.
ஸ்ருதி சற்று ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, எதுக்கு நீ இப்ப இவ்ளோ வெக்கப்படுற? அப்படி என்னதான் வாங்கியிருக்க? என்கிட்ட காட்டு என்று கேட்க, மின்மினி அதன் பின் அந்த பேச்சை தவிர்த்து, அத பத்தி மட்டும் கேட்காத, விட்டுட்டு வேற ஏதாவது பேசு என்று சொன்னாள். சொல்லிவிட்டு பாக்ஸை எடுத்து உள்ளே வைத்தபடி அலமாரியை மூடிவிட்டு பால்கனி திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அதன் பின் ஸ்ருதி அந்த பெட்டியை திறந்து அந்த பொருட்களை கைகளில் எடுத்து பார்த்தாள். அவளை கடந்து சென்ற மின்மினியிடம், என்னடி மின்மினி, நான் உன்னை ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சனே, இதையா நீ மச்சனுக்காக வாங்கின என்று குறும்போடு கேட்க, மின்மினி அவள் சொன்னதை கேட்டு வேகமாக திரும்பி பார்த்தாள். ஸ்ருதியின் கையில் இருந்த பாக்ஸை பார்த்து, என்ன ஸ்ருதி, நான் தான் திறக்காதேன்னு சொன்னேன்ல என்று கோபமாக கேட்டபடி அவளை நோக்கி வர ஆரம்பிக்க, ஸ்ருதி மின்மினியை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். ஆனால் மின்மினி அவளை லேசாக அறைந்து அவளிடம் இருந்து கிஃப்ட் பாக்ஸை பிடுங்கி அந்த பொருட்களை மீண்டும் அதில் வைத்து, உன்னால ஒரு யூஸும் கிடையாது, எதை எடுக்காதன்னு சொல்றனோ அதையே எடு, எவ்வளவு வாட்டி சொன்ன இதை தொடாதன்னு என்று கோபித்துக் கொண்டாள். மின்மினி அதன் பின் அதே கோபத்தோடு பால்கனிக்கு போனாள். ஆனால் ஸ்ருதிக்கு ஆச்சரியம் அடங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ருதி பால்கனிக்கு போனாள். அங்கே மின்மினி கைகளால் முகத்தை மூடியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் ஸ்ருதி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்க, மின்மினி இப்போது காதுகளை மூடினாள். ஆனால் ஸ்ருதி அவளிடம் வந்து, உண்மையிலேயே நீ மூளைய முட்டில தான் வச்சுட்டு வந்திருக்க போல, உன்னோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தா உனக்கு கல்யாணமாகி 1 இயர் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது என்றாள். மின்மினி அவளை கிண்டலாக பார்த்து, ஸ்ருதி, தேவையில்லாம பேசி ஏற்கனவே கலவரமா இருக்கிற என்ன கஷ்டப்படுத்தாத. ஆரியனுக்குன்னு என்ன வாங்கணும்னு எனக்கு எதுவுமே புரியல. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, எதை வாங்கினாலும் அதை விட ஹை குவாலிட்டியில அவர்கிட்ட 10 வகையில வச்சிருக்காரு. அதான் குழப்பிட்டே இருந்தேன். அப்பதான் இத பார்த்ததும் உடனே வாங்கணும்னு தோணி கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்கிட்டேன் என்று சொன்னாள். மின்மினி அப்படி சொன்னதும் ஸ்ருதி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்க, மின்மினி அங்கிருந்து எரிச்சலோடு அறைக்கு போனாள். அதன் பின் ஸ்ருதி அவள் அருகில் வந்து, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க மினி? இன்னுமா நீ வெக்கப்பட்டு இருக்க? இதுல என்ன இருக்கு? லவ்வர்ஸே இதத்தான் கிஃப்ட் பண்றாங்க, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வேற என்று அவளை சமாதானம் செய்தாள். அதற்கு மின்மினி, எனக்கு ஆல்ரெடி வெக்கமா இருக்கு, அவருக்காக ஏதாவது வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் எனக்காக வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட மனசுல வச்சுட்டுதான் இதை வாங்கினேன். ஆனா இவர் என்ன நினைப்பாருன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் முதலா எனக்கு ஒரு ரிங் தான் பிரசன்ட் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் தான் இன்னர்ஸ் பிரசன்ட் பண்ணாரு. நான் எடுத்த உடனே பாக்ஸஸ் வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்று கொஞ்சம் படபடப்பாக பேசினாள். அதற்கு ஸ்ருதி, அது பாக்ஸஸ் இல்ல, பிரீஃப்ஸ், சுடர்மணி பிரீஃப்ஸ், கேள்விப்பட்டதில்ல என்று கேட்டாள். மின்மினி படுக்கையில் இருந்த தலகாணியை எடுத்து ஸ்ருதி மீது வீசினாள். அவள் கொஞ்சம் நகர்ந்து அதை தடுத்தாள். அதன் பின்பு மறுபடியும் மின்மினியிடம், ஹே ஸ்வீட்டி, நான் சொல்றத கேளு. இத மட்டும் நீ அவர்கிட்ட கிஃப்ட் பண்ணேனா அவர் சந்தோஷத்துல உன்னை வந்து கட்டி பிடிச்சு கிஸ் பண்ண போறாரு. அவருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியாம குஷி ஆயிடுவாரு. நீ இத கண்டிப்பா அவர்கிட்ட கொடு என்று சொன்னாள் ஸ்ருதி. மின்மினி ஸ்ருதி சொல்வதை கேட்டுவிட்டு, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் மேன் என்று கத்தினாள். ஸ்ருதி அவளை முறைக்க ஆரம்பிக்க, மின்மினி தலையை போர்வையால் மூடிக்கொண்டாள். அன்று இரவு 10 மணி ஆகியிருந்தது. ஆரியன் அப்போதுதான் வீட்டிற்கு வந்தான். அன்றைக்கும் தாமதமாகிவிட்டதால் அவசரமாக ரூமுக்கு வந்தான். அப்போது மின்மினி கிச்சனில் இருந்து ரூமுக்கு வர படிக்கட்டுகளில் ஏறி கொண்டிருப்பதை கண்டவன் வேகமாக தன்னுடைய அறையின் கதவுக்கு பின்னால் நின்று அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் மின்மினி ஆரியனுடைய ரூமிற்கு போகாமல் தன்னுடைய தனிப்பட்ட ரூமுக்கு போவதை கவனித்தான். ஆரியன் ரூமுக்கு போய்கொண்டிருக்கும் மின்மினியை பார்த்து, என் மேல இருக்கிற கோவத்துல அவ அங்க போய் தூங்க போறாளா என்று நினைத்து கொண்ட ஆரியன், இல்ல, நான் அதை செய்ய விட மாட்டேன். என்ன சண்டையா இருந்தாலும் அவ என் கூட தான் தூங்கணும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே மின்மினியின் தனிப்பட்ட அறைக்கு அருகில் வந்து அந்த ரூமை திறக்க முயன்றான். மின்மினி ஆரியனுடைய ரூமுக்கு போகாமல் தன்னுடைய தனிப்பட்ட ரூமுக்கு போவதை கவனித்த ஆரியன் ரூமுக்கு போய்கொண்டிருக்கும் மின்மினியை பார்த்து, என் மேல இருக்கிற கோபத்துல அவ அங்க போய் தூங்க போறாளா என்று நினைத்து கொண்ட ஆரியன், இல்ல, அதை நான் செய்ய விட மாட்டேன். என்ன சண்டையா இருந்தாலும் அவ என் கூட தான் தூங்கணும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே மின்மினியின் தனிப்பட்ட அறைக்கு வந்து அந்த ரூமை திறக்க முயல்கிறான். ஆனால் அது உள்ளுக்குள் பூட்டப்பட்டிருந்தது.
ஆரியன் கதவை படபடவென தட்ட உள்ளிருந்து ஸ்ருதி கதவை திறந்தாள். ஸ்ருதி ஆரியனை பார்த்து புன்னகைத்து, ஹாய் மச்சான், சௌக்கியமா? எப்பவும் இந்த நேரம் ஆயிடுமா வீட்டுக்கு வர்றதுக்கு என்று கேட்டாள். ஆரியன் தன்னுடைய வீட்டில் ஸ்ருதியை பார்த்ததும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அதன் பின் அவளிடம் ஹலோ சொல்லிக் கொண்டே ரூமிற்குள் எட்டி பார்த்தான். மின்மினியவா தேடுறீங்க என்று கேட்டாள் ஸ்ருதி. ஆரியன் கண்கள் அங்கும் இங்கும் அலைய, வேற யார நான் தேட போறேன்? இந்த ஜென்மத்துல அவதான் என் பொண்டாட்டி, அவளைதான் நான் தேடியாகணும் என்று போலியாக அழுத்து கொண்டான். அப்போதுதான் மின்மினி பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். அவள் வெளியே வரவும் ஸ்ருதி உடை மாற்றி கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே போனவுடன் உள்ளே வந்த ஆரியன் மின்மினியிடம், வா ரூமுக்கு போலாம், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று சொன்னான். மின்மினி அவன் பிடியில் இருந்து கையை விடுவித்துக் கொண்டு, இல்ல, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட தான் நைட் ஃபுல்லா பேச போறேன், நீங்க போய் தூங்குங்க என்று சொன்னாள். அவள் பதிலை கேட்டதும், ஆனா நீ இல்லாம என்னால தூங்க முடியாது, உனக்கும் அது தெரியும் என்று பரிதாபமாக சொன்னான் ஆரியன். மின்மினி சிரித்து கொண்டே, நீங்க ரொம்ப நாளா என்னை விட்டுட்டு லண்டன் போனீங்க, அமெரிக்கா போனீங்க, மதுரைக்கு போனீங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகல. இப்ப ஒரு நாள் நைட்டு என் ஃப்ரெண்டு கூட பேசணும்னு நான் சொல்றப்ப மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே என்று கிண்டலாக கேட்டாள். மின்மினி அப்படி சொன்னதும் ஆரியன் முகம் மாற அவளையே கொஞ்ச நேரம் முறைத்து பார்த்தான். அவன் கோபமான முகத்தை பார்த்ததும் மின்மினியின் முகம் அப்போது பயத்தில் விளறியது. ஆரியன் கையை பிடித்து தன்னுடைய ரூமை விட்டு வெளியே அழைத்து வந்தவள், கவலைப்படாதீங்க, நான் இல்லைன்னு தானே நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்க. எப்ப பாரு உங்க கூட தொணன்னு பேசுறவதானே நான், அதனால நான் இல்லாம நிம்மதியா தூங்குங்க என்று சொல்லிவிட்டு மின்மினி கிளம்ப போக ஆரியன் அவள் கையை பிடித்து தடுத்து, என்னாச்சு, இன்னமா கோவமா இருக்க என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் மின்மினி கண்களை இறுக மூடினாள். ஸ்ருதியை பார்த்ததில் இருந்து ஆரியன் ஆபீஸில் நடந்த எல்லா விஷயங்களையும் மின்மினி மறந்திருந்தாள். ஆனால் ஸ்ருதி தொடர்ந்து விகாஷை பற்றிய பெருமையான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாள். ஷிவானி விகாஷை கல்யாணம் செய்ய கட்டாயப்படுத்தியும் விகாஷ் ஸ்ருதியை தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருந்து கல்யாணத்தன்று ஷிவானிக்கு நோஸ்கட் கொடுத்தது, நிக்கிதா ஸ்ருதியை மிரட்டியது தெரிந்தவுடன் அவள் கண் முன்னால் ஸ்ருதிதான் தனக்கு முக்கியம் என்று சொல்லி செயலில் நிரூபித்தது என எல்லாவற்றிலும் விகாஷ் தன்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை ஸ்ருதி அவளிடம் வாயோயாமல் பேசிக் கொண்டிருந்தாள். அதை கேட்டதும் மின்மினிக்கு மறுபடியும் ஆரியனின் நடத்தை நினைவுக்கு வந்தது. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கூட யோசிக்காமல் ஆபீஸில் கொஞ்சம் ஹார்ஷாக அவன் நடந்து கொண்ட விதம் அவளுக்கு பிடிக்கவில்லை. நடந்தவற்றை நினைத்து பார்க்கையில் மின்மினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் இந்த முறை அவள் அதை வெளியே வராமல் தடுத்து, நாங்களா கோவப்படுறோம், எப்ப பாரு அதை செய்யறது நீங்க மட்டும்தான் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். ஆரியன் மின்மினி சொன்னதை கேட்டுவிட்டான். மின்மினி என்ன சொன்ன என்று கேட்க மின்மினி கையை விடுத்து, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் என்று சொன்னாள். ஆரியன் வேகமாக மின்மினியை அவன் கைகளில் தூக்கிக் கொண்டே, இன்னும் சாப்பிடல, நீ எனக்கு இன்னைக்கு ஊட்டி விடு என்றான். மின்மினி அதற்கு, பிளீஸ் இன்னைக்கு வேண்டாம், எனக்கு மூடல, என்ன ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, என்னை இறக்கி விடுங்க என்று சொன்னாள். ஆரியன் அவளை தன்னுடைய அறைக்கு தூக்கி கொண்டு வந்து கீழே இறக்கினான். மின்மினி அவன் முகத்தை கூட பார்க்காமல், உங்க பிடிவாதத்துக்கு முன்னாடி என்னோட வார்த்தைக்கு மதிப்பே இல்லல்ல என்று கேட்டாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு மின்மினியை பார்த்து மெதுவாக அவளை கட்டிலில் அமர்த்தியபடி, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கேளு என்று கெஞ்சினான். ஆனால் மின்மினி தீர்க்கமான குரலில், எனக்கு உங்க பேச்ச கேட்க இஷ்டம் இல்ல, எனக்கு அதை கேட்ட கோபம் வரும், இன்னுமே நான் உங்களை நம்பலன்னு நீங்க நினைக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று சொல்ல மின்மினி கண்களில் கண்ணீர் வெளிவந்தது. நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லலைனா கூட உங்களை பத்தி இதான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க கூடிய வகையில நான் என் மூளைய மாத்திக்கணும். அதை சொல்லிக் கொடுக்க கூடிய ஒரு ஸ்கூல் சீக்கிரமே நான் கண்டுபிடிக்க போறேன். அங்க போய் அதை கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா பேசுறேன். துக்கம் தொண்டையை அடைக்க விக்கி விக்கி பேசிய மின்மினிக்கு அதற்கு பிறகு அழுகையை அடக்க முடியவில்லை. வேக வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கி அந்த ரூமில் இருந்து வெளியேற ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். கோபத்தில் அவன் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்து விடும் என்று அவன் நினைக்கவில்லை. இத்தனை நாள் ஆரியன் மின்மினியிடம் நேசித்த அந்த இனிமை, அந்த அழகு எதுவுமே இப்போது அவன் தீர தீர நேசிக்கும் மனைவியின் வார்த்தைகளில் இல்லை. ஆரியன் வேகமாக ரூமை விட்டு வெளியே போன மின்மினியின் பின்னால் போக நினைத்தவன் அதன் பின் என்னவோ யோசித்து பின் தொந்தரவு செய்யாமல் திரும்பி வந்தான். மின்மினி மறுபடியும் தன்னுடைய மனநிலையை சமன் செய்து கொண்டு கண்ணீரை விழுங்கியபடி, உன் அப்பாவை பாத்தியா, உன் முன்னாடியே என் மேல கோவப்பட
அவருக்கு எவ்வளவு தைரியம் பாரு. அதான் அவருக்கு கொஞ்சமாச்சும் உரைக்கட்டும்னு அப்படி சொன்ன என்றபடி அவளுடைய அறைக்கு போனாள். அடுத்த நாள் காலையில் ஆரியன் படுக்கை அறையில் குப்புற படுத்திருந்தான். முதல் நாள் இரவு டிரெஸ் கூட மாற்றாமல் மின்மினிக்கும் தனக்குமான காதல் நிமிஷங்களை நினைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். ஆரியன் காலையில் எழுந்தவுடன் அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு வேகமாக மின்மினியின் அறையை நோக்கி போனான். அந்த நேரத்தில் ஸ்ருதியும் மின்மினியும் குளித்துவிட்டு கீழே வந்து ஆச்சியுடன் பூஜை செய்துவிட்டு மாடிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மின்மினிக்கு அன்று காலை முதலே உடம்பு சரியில்லாமல் இருந்தது. உமட்டிக் கொண்டே இருந்ததால் வேகமாக வாயில் கை வைத்துக் கொண்டு பாத்ரூம் நோக்கி ஓடினாள். ஆரியன் அவர்கள் இருக்கும் அருகில் மின்மினியை தேடியபடி உள்ளே வர அங்கே யாரும் இல்லை என்பதை அறிந்து பால்கனியில் இருக்கிறாளா என்று பார்க்க போனான். அங்கேயும் யாரும் இல்லாமல் போகவே வெறுப்போடு திரும்பி போக இருந்தவன் குளியல் அறையில் இருந்து வரும் வாமிட் சத்தத்தை கேட்டு அமைதியாக நின்றான். அது மின்மினியின் குரல்தான். பாத்ரூம் கதவு திறந்தே இருந்தது. அவன் மின்மினியிடம், மினி, நீ உள்ளதா இருக்கியா என்று கேட்க மின்மினி அவனிடம் சைகை செய்து உள்ளே வர சொன்னாள். ஆரியன் அவசரமாக பாத்ரூம் உள்ளே சென்று வாஷ் பேசின் மீது குனிந்தபடி இருக்கும் மின்மினியின் தலையை பிடித்து அழுத்த அவள் வாமிட் எடுத்தாள். அதன் பின் ஆரியன் அவளை பார்த்து கொஞ்சம் கவலையாக, "ஆர் யூ ஓகே?" என்று கேட்டான். மின்மினி ஆமாம் என்று தலையாட்டினாள். அதன் பின் அந்த வாமிட்டை பைப் வாட்டர் மூலம் கிளீன் செய்துவிட்டு மின்மினி முகம் கழுவ ஏதுவாக மக்கில் தண்ணீர் பிடித்து அவளிடம் நீட்டினான். வாந்தியால் களைத்திருந்த மின்மினி சோர்வான கைகளால் அதை வாங்கி முகம் கழுவினாள். கொஞ்ச நேரம் கழித்து அவள் முகம் கழுகிவிட்டு ஆரியன் அவளை வெளியே அழைத்து வந்தான். ஸ்ருதி அதற்குள் உள்ளே வந்து முகமெல்லாம் சிவந்து கிடந்த மின்மினியை பார்த்து, "வாமிட் பண்ணிட்டியா?" என்று கேட்க மின்மினி அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தாள். ஆரியன் ஸ்ருதியிடம், "அவ வாமிட் பண்ணிட்டா, ஆனா மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குங்கறா" என்றான். அப்போது மின்மினி ஆரியனை பார்த்து, "கொஞ்சம் கைய விடுறீங்களா? இப்ப நான் ஓகேவா இருக்கேன்" என்று சொன்னாள். ஆரியன் அவள் கையை விட்டுவிட்டு ரூமை விட்டு வெளியேற போனான். அவர்கள் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்த ஸ்ருதி மின்மினியை பார்த்து, "மச்சானுக்கு ஏதாச்சும் தேவைப்படும், அவர் கூட போ" என்று சொன்னாள். மின்மினி கொஞ்சம் தீவிரமான குரலில், "இல்ல, அவங்களுக்கு நான் தேவையே இல்ல" என்று சொன்னாள். ஆரியனின் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தன. ஆனால் எதுவும் பேசாமல் அந்த ரூமை விட்டு வெளியே போனான். அவன் போனவுடன் ஸ்ருதி, "என்னடி, உங்களுக்குள்ள சண்டையா? வேற ஏதாச்சும் நடந்துச்சா? மச்சான் நேத்து போட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு, நேத்து நைட் ஃபுல்லா தூங்கல போலையே" என்று மின்மினியிடம் விசாரிக்க மின்மினி அவளுடைய பேச்சை கேட்டபடி தன்னுடைய இடத்தை விட்டு எழுந்தாள். "ஆமா, நீ வேற, அவர் ஆபீஸ் வேலையா பிஸியா இருந்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் முக்கியமா? நீ அதெல்லாம் ஃப்ரீயா விடு. நாம ட்ரெஸ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஆச்சி கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு வெளியில போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரணுமா. என்னவோ பூஜை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால கடகடன்னு கிளம்பணும். அதை விட முக்கியம், உங்க வீட்டுக்காரர் எப்ப வந்து உன்னை கூப்பிட்டு போவார்னு தெரியாது. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு நல்லது" என்று சொன்னாள். "சரி மினி, நீ சொல்றதும் சரிதான், வா நாம ரெடி ஆகலாம்" என்றபடி ஸ்ருதி கிளம்ப ஆரம்பித்தாள். அந்த பகல் முழுவதும் மின்மினியும் ஸ்ருதியும் ஆச்சியோடு சேர்ந்து நிறைய ஷாப்பிங் செய்து கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். அப்போது விகாஷ் அங்கே வந்தான். ஆச்சியின் பாதங்களை தொட்டு வணக்கம் சொன்னான். அப்போது ஆச்சி அவனை கவனித்து, "நல்லதுப்பா, ரெட்ட பிள்ளைக்கு தகப்பனாக போற. டபுள் ஹாப்பியா? சந்தோஷமா இரு" என்று சொன்னார். ஆச்சி விகாஷ் வந்ததும், "இனி நீ பாத்துக்கப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்சம் நடந்தாலும் அசதியா இருக்கு" என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி மற்றும் மின்மினியிடம் விடை பெற்று வீட்டிற்கு கிளம்பினார். மின்மினி ஆச்சியை பார்த்து, "நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல நானும் கூட வரட்டுமா?" என்று கேட்டாள். ஆச்சி அதற்கு மின்மினியை பார்த்து சிரித்தபடி, "எனக்கு கால் வலிதாண்டி, வேற ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. உனக்கு மறுபடியும் இந்த மாதிரி சான்ஸ் இனிமே கிடைக்காது. இந்த டைம்ல சுத்தி பார்த்தாதான் உண்டு. இதுக்கப்புறம் குழந்தை வளர வளர நீ வெளியே எங்கேயுமே போக முடியாது" என்று சொன்னார். விகாஷ் முன்பே ஸ்ருதிக்கு போன் செய்து தான் மாலுக்கு வருவதாகவும் ஸ்ருதி, விகாஷ், மின்மினி, ஆரியன் என நால்வரும் சேர்ந்து படம் பார்க்க போகலாம் என்றும் சொல்லியிருந்தான். ஆனால் அப்போதே மின்மினி, "இல்ல, அவர் வரமாட்டாரு. அவரை நம்ப வேண்டாம். நம்ம 3 பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுக்க சொல்லு" என்று தீர்க்கமாக ஸ்ருதியிடம் சொல்லிவிட மூவருமாக சேர்ந்து சினிமாவிற்கு போகலாம் என்று முடிவு செய்தார்கள். அது தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டார் நடித்த திரைப்படம். சமீபத்தில் தான் வெளியாகியிருந்தது. ஸ்ருதியும் மின்மினியும் அந்த நடிகரின் பயங்கரமான ரசிகைகள் என்பதால் அவர்கள் இருவருக்காக விகாஷ் அந்த படத்திற்கே டிக்கெட் எடுத்திருந்தான். தியேட்டர் உள்ளே மூவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள். விகாஷிற்கும் மின்மினிக்கும் நடுவே ஸ்ருதி அமர்ந்திருந்தாள். படம் ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது. ஆனாலும்
மெல்லிய இருளுக்குள் தியேட்டர் இருந்தது. விகாஷ் எழுந்து 2 பேருக்கும் சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்க என்று கேட்டான். ஸ்ருதி, பாப்கார்ன் போதும், கூடவே நாச்சோஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் என்று சொன்னாள். அதன் பிறகு மின்மினியோ எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். விகாஷ் கிளம்பி வெளியே போக மின்மினியும் ஸ்ருதியும் பரஸ்பரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினிக்கு அருகில் ஒரு நபர் அவள் இருக்கும் பக்கமாக தட்டு தடுமாறி வந்து ஈருளில் அமர்ந்தான். அவன் தலையில் கேப் இருந்தது. பேச்சு சுவாரஸ்யத்தில் தன்னருகே அமர்ந்திருப்பவனை மின்மினி கவனிக்கவே இல்லை. விகாஷ் சாப்பிட வாங்கி கொண்டு வந்தான். மூவரும் அமர்ந்து ஷேர் செய்தபடி சாப்பிட ஆரம்பிக்க படம் ஆரம்பித்தது. அப்போதுதான் தனது அருகில் ஒரு நபர் அமர்ந்திருப்பதை மின்மினி உணர்ந்தாள். ஸ்ருதியிடம், என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லை போல, மூச்சு வேகமா விடுறான் என்றாள். ஸ்ருதி அதை பற்றி ஏதோ சொல்ல முயற்சித்தாள். ஆனால் ஹீரோ என்று வரவும் குஷியாய் விசிலடித்தபடி படம் பார்க்க தொடங்கினாள். மின்மினியும் அவளை மறந்து தங்களுடைய ஆதர்ஷ நாயகன் படத்தில் மூழ்கி போனார்கள். என்னதான் வீட்ல டிவியில பார்த்தாலும் இவ்ளோ பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்பதான் நம்ம ஆள் எவ்வளவு அழகுன்னு தெரியுதுல்ல. என்ன கண்ணு, என்ன ஸ்மைலு, நம்ம ஹீரோ நம்மள கொல்றாரு என்று ஹீரோ பற்றி சிலாகித்தாள் மின்மினி. அவள் பேச பேச மின்மினி அருகில் இருந்த அந்த மனிதன் மின்மினியின் கையை தடவ ஆரம்பிக்க மின்மினி கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தாள். மின்மினி நெளிந்தபடி ஸ்ருதியிடம், எனக்கு என்னமோ பக்கத்துல இருக்கிறவன் வேணும்னு என்னமோ பண்ற மாதிரி இருக்கு என்றாள். ஸ்ருதி மின்மினி பேசியதை காதல் வாங்காமல் விசிலை பறக்க விட்டு கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் நகம் கடித்து யோசித்த மின்மினி வெடுக்கென அவன் கையை கிள்ள மின்மினி கையை சுவாரஸ்யமாக தடவியவன் சட்டென கையை உதறினான். அப்போது அவன் அணிந்திருந்த கேப் சிதறியது. அவன் முகம் தியேட்டரில் வெளியான சில நொடி வெளிச்சத்தில் ஒளிர்ந்து அணிந்தது. யூ என்று அவனை பார்த்ததும் மின்மினி அதிர்ந்து போனாள். தியேட்டரில் தன் அருகில் அமர்ந்திருந்தவனின் கேப் கீழே விழ ஸ்கிரீன் வெளிச்சத்தில் அவன் முகம் பார்த்த மின்மினி அதிர்ந்து போனாள். அவள் அருகே அமர்ந்திருந்தது ஆரியன் தான். ஸ்ருதிதான் ஆரியனுக்கு போன் செய்து அவனை வர செய்திருந்தாள். அது மின்மினிக்கு தெரியாது. ஆரியன் திடீரென்று அங்கு வந்து அமர்ந்திருப்பதை பார்த்த மின்மினி கொஞ்ச நேரம் அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். அதன் பின் அது ஸ்ருதி வேலையாக இருக்கலாம் என்று புரிந்து கொண்டாள். என்கிட்ட கூட சொல்லாம ஜாலியா சினிமாக்கு வந்திருக்கல மின்மினி என்று ஆரியன் கேட்டான். மின்மினி, எப்படியோ நீங்க பிஸியான ஆளு, நான் கூப்பிட்டா வரவா போறீங்க என்று கேட்டாள். ஸ்ருதியை திட்டலாம் என்று திரும்பி பார்க்க ஸ்ருதி விகாஷின் மார்பில் சாய்ந்து கொண்டு படம் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணிய மின்மினி பேசாமல் மீண்டும் படம் பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் மின்மினியையே பார்த்து கொண்டு அவள் கைகளோடு தன் கைகளை கோர்த்து கொண்டு அவள் தோளில் தலை சாய்த்தான். ஆரியனின் தொந்தரவுகளால் அந்த படத்தை ஒழுங்காக பார்க்க முடியாமல் மின்மினிக்கு எரிச்சல் வந்தது. ஆரியனுக்கு பொதுவாக திரைப்படங்களில் ஆர்வமில்லை. அவன் மின்மினியோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் செய்ய ஆசைப்பட்டதால் தான் அங்கே வந்திருந்தான். மின்மினி ஆரியனின் குறும்புகளால் கொஞ்சம் நெளிந்தபடி அவனிடம், என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டாள். ஆரியன் அவளை பார்த்து, என்னோட வைஃப் என்ன கவனிக்கல, அதான் என் பிரச்சனை என்று சொன்னான். மின்மினி ஆரியன் அப்படி சொன்னதும், இடியட், எங்க வந்து என்ன பண்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம என்று சொன்னாள். அதற்கு ஆரியன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் ஒருமுறை மின்மினியை தன்னுடைய அருகில் இழுத்தான். உன் ஃப்ரெண்ட பாரு, அவங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க, நீயும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போற, வா நீயும் என் மேல சாஞ்சுக்க என்று அவள் தலையை தன் மீது சாய்த்தான் ஆரியன். மின்மினி அவனை விட்டு நகர முற்பட ஆரியன் அவள் இடுப்பை பிடித்து அவளை நகர விடாமல் தடுத்தான். மின்மினி எதுவும் பேசாமல் ஆரியன் தோளில் தலை வைத்து முன்னால் தெரியும் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது ஆரியன் மெதுவாக அவளிடம், சாரி பேபி, என் மேலதான் தப்பு, நான் நேத்திக்கு ரொம்ப ஹாஷா நடந்துட்டேன், நான் பண்ணது தப்புதான், என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு என்று சொன்னான். மின்மினிக்கு ஆரியன் சொன்னதும் கொஞ்சம் மனம் இளகியது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்து கொண்டு, கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான், எப்பவாவது என் மேல கோவப்பட்டா மறுபடியும் ஒரு தடவை மன்னிக்கலாம், எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி, எதுக்காக நான் மன்னிக்கணும் என்று கேட்டாள். என்னை பத்தி நீ இப்படிதான் நினைக்கிறியா? நான் இருக்கிறதே உன்னை கஷ்டப்படுத்ததான் நினைக்கிறியா? உன்னை விட எனக்கு கோபம் பெருசு கிடையாது. கோபத்துல என்னைக்காவது என் கை உன் மேல ஓங்கி இருக்கனா சொல்லு என்று கெஞ்சலாக கேட்டான் ஆரியன். மின்மினி மறுபடியும் ஒருமுறை ஆரியனின் கையை விலக்கிவிட்டு, என்ன கொஞ்சம் படம் பார்க்க விடுறீங்களா என்று சொன்னபடி ஆரியனிடமிருந்து விலக ஆரியன் அவளிடம், இல்ல நீ இப்ப என்கிட்ட பேசியே ஆகணும் என்று சற்று உரத்த குரலில் சொன்னான்.
மின்மினி தலையை திருப்பி ஆரியனை பார்த்து முறைத்தபடி, இது தியேட்டர், நம்ம வீடு இல்ல, சொல்றத மெதுவா சொல்லுங்க என்று சொன்னாள். ஆரியன் பதட்டமாக அவன் வாய் மீது கை வைத்து கிசுகிசுப்பான குரலில், சரி ஓகே, ஆனா நீ எங்கிட்ட இருந்து நகர்ந்து போகாத, என் மேல சாஞ்சிட்டே படம் பாரு என்று சொன்னான். மின்மினி எதுவும் பேசாமல் ஆரியனை முறைத்தபடி லேசாக அவன் மேல் சாய்ந்தபடி படம் பார்க்க ஆரம்பித்தாள். அது ஒரு ரொமான்டிக் மூவி. ஹீரோ ஹீரோயினை துரத்தி பிடித்து ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்க அதை ஆர்வமாக பார்த்த மின்மினியையே ரசித்து பார்த்தான் ஆரியன். ஹீரோ ஹீரோயினை முத்தமிடுகையில் மின்மினி வெட்கப்பட்டாள். ஹீரோயின் ஹீரோவை செல்லமாக அடிக்க மின்மினி சிரித்தாள். கதையோடு கதையாக ஒன்றி போக முயற்சிக்க ஆரியன் அந்த நேரம் பார்த்து, இப்படி ஸ்கிரீன்ல பண்றத நாம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி கோபமாக கண்களை மூடிக்கொண்டு, உங்களுக்கு என்ன சூடு சுரண எதுவுமே இருக்காதா? எனக்கு உங்க மேல கோவம்னு சொல்லிட்டு இருக்கேன், வெக்கமே இல்லாம என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க என்று மெதுவாக சொன்னாள். ஆரியனும், நான் என்ன பண்றது, எப்படியும் எங்க லவ் சீன் பார்த்தாலும் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வருது, உடனே மூடேறுது, பக்கத்துல நீ வேற இருக்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த ரொமான்டிக் மூவிக்கு நீ வந்தது உன்னோட தப்பு என்று சொன்னான். அதற்கு மின்மினி மீண்டும் எரிந்து விழுந்தாள். இந்த படத்துக்கு நீங்க வந்தது உங்களோட தப்பு, நான் ஒன்னும் உங்களை வரவே சொல்லல என்று அவள் சொல்லவும் ஆரியன் அதன் பின் மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து, அதான் தெரியுமே, ஒரே வயசுக்காரங்கள படம் பார்க்கலான்னு வந்தீங்க, நான் நடுவுல வந்துட்டேன், இப்ப என் வயசுக்கு நான் கிஸ் பண்ணா கூட கிக்கா தெரியாது போல என்று முணுமுணுக்க ஆரம்பித்தான். மின்மினி அதை கேட்டதும் ஆரியனை முறைக்க ஆரம்பிக்க ஆரியன் திரையை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த கணம் குனிந்து மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவள் உதட்டில் விரலை வைத்து, சாரி மின்மினி, பார்பி டால், என்ன மன்னிச்சுடு, எல்லாமே என் தப்புதான், நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது என்று மறுபடியும் சொல்ல மின்மினிக்கு அதற்கு பதில் சொல்ல ஆசை இருந்தாலும் அதை செய்யாமல் அவளுடைய முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். ஆரியன் அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பி அவள் கன்னத்தை அன்புடன் தட்டி, சரி, நீ கோவப்பட்டு என்ன வேணா பண்ணு, ஆனா என்ன தள்ளி விட்டுட்டு மட்டும் போகாத என்று சொன்னான். மின்மினி அதன் பின் ஆரியன் கையை அகற்றி, என்ன படம் பார்க்க விட போறீங்களா இல்லையா என்று கேட்டாள். ஆனால் ஆரியன் அதை பற்றி துளியும் சங்கடப்படாமல், ஸ்வீட் ஹார்ட், இப்ப நீ தான் என்ன ஆன் பண்ணிருக்க, நான் உடனே ரொமான்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்டான். யாரும் பார்ப்பார்களோ என்று சங்கடத்தில் நெளிந்த மின்மினிக்கு, எனக்கு உங்க மேல கோவமா இருக்கு, சும்மா சும்மா கோவப்படுறவங்கள எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, எவ்வளவு நாளா நானும் சொல்லிட்டு இருக்கிறது, இனிமே நான் பேசுறதா இல்ல என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் அதை மறுத்தபடி, இல்ல நீ சொல்றது தப்பு, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்று சொன்னான். மின்மினி அவனுடைய வார்த்தைகளை கேட்டு எரிச்சலோடு கண்களை மூடினாள். காட், இன்னைக்கு என்ன ஆச்சு இருக்கு, இப்படி டிஸ்டர்ப் பண்றாரு என்று தலையை பிடித்து கொண்டாள். நல்ல வேளையாக அது பகல் காட்சி என்பதால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் ஆட்கள் அவரவர் ஜோடிகளோடு அமர்ந்திருந்தார்கள். இந்த படத்தை செலக்ட் செய்ததே விகாஷும் ஆரியனும் தான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எரிச்சலான மின்மினி அவள் சேரில் நேராய் உட்கார ஆரியன் அவளை தன்னருகே இழுத்து தன் கைகளுக்குள் நிரப்பிக் கொண்டான். மின்மினி ஆரியனிடம் எதுவும் பேசாமல் அசையாமல் அவன் தோளில் தலை வைத்து படம் பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியனின் கைகள் தன் இடுப்பில் இருப்பதை உணர்ந்தாள் மின்மினி. அவனிடம் மெதுவாக, இப்ப என்ன பண்றீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் சந்தன முதுகை தடவியபடி, உன்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ற என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் இப்போது அவன் கையை அகற்றிய மின்மினி மீண்டும் படம் பார்க்க முயற்சித்தாள். படம் முடியும் வரைக்கும் ஆரியன் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். அவளை எரிச்சலூட்டி அதை தரிசித்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். படம் முடிந்து நால்வரும் வெளியே வந்ததும் மின்மினியிடம் கண்களை சிமிட்டிய ஆரியன், ஆமா படம் எப்படி இருந்துச்சு என்று கேட்டான். அத பத்தி நீங்க கேட்காதீங்க என்று சொன்ன மின்மினி ஸ்ருதி கைகளை கோர்த்தபடி அவளோடு நடக்க ஆரம்பித்தாள். அதன் பின் ஸ்ருதியும் மின்மினியும் பரஸ்பரம் செல்ஃபிகளை கிளிக் செய்வதில் பிஸியாக இருந்தார்கள். ஆரியனும் விகாஷும் போன் கால்களில் தங்களுக்குள் பிஸியாக இருந்தார்கள். விகாஷ் போன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்த ஆரியன் அவன் பேசி முடித்ததும் அவன் காதருகே ஒன்றை சொல்லி சிரித்தான். விகாஷும் அதற்கு புன்னகைத்து தம்ஸ்அப் காட்டினான். அவர்கள் இருவரும் அதன் பின் செல்ஃபிகளை எடுத்துக் கொண்டிருந்த மின்மினி மற்றும் ஸ்ருதியை நோக்கி வேகமாக போனார்கள். அவர்கள் இருவரும் முகத்தை வெவ்வேறு விதமாக மாற்றி கிளிக்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஆரியன் மற்றும் விகாஷ் அவர்கள் இருவரின் பின்னால் வந்து அணைத்தபடி பொது இடம் என்று கூட பார்க்காமல் இருவரும் தங்கள் வைஃப்களின் கன்னங்களில்
முத்தமிட்டனர். இதனால் அவர்கள் யாருமே எதிர்பாராத செல்ஃபி ஒன்று வெளியானது. அதன் பின் மின்மினி ஆரியனை முறைத்து பார்க்கவும் ஆரியன் மின்மினியிடம், சரிவா கிளம்பலாம், நேத்துல இருந்தே நீ உன் ஃப்ரெண்டுன்னு கம் மாதிரி அவங்க கூடவே ஒட்டிட்டு சுத்திட்டு இருந்த, இனிமேலாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்று சொன்னான். அதே நேரம் விகாஷ் மின்மினியை பார்த்து, ஆமாமா, ஆரியன் ரொம்ப பாவம், உங்களை பாக்கணும்னு உங்க கூட பேசணும்னு சொல்லிதான் ரொம்ப நேரமா ஏங்கிட்டு இருக்கான் என்று சொல்லிக்கொண்டே ஆரியனை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். ஆனால் மின்மினி அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாதவள் போல ஆரியனை இக்னோர் செய்துவிட்டு ஸ்ருதியை கட்டிப்பிடித்து அவளிடமிருந்து விடை பெற்றாள். போகும் முன் ஸ்ருதி அவள் கையை பிடித்தபடி, மச்சானுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்க மறந்துடாத என்று கத்தி சொன்னாள். மின்மினி திருட்டு மொழி முழித்துவிட்டு ஸ்ருதியை கண்களால் பார்த்து, ஏண்டி என்னை இப்படி மாட்டி விடுற என்று கேட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். அதை பார்த்து ஸ்ருதி சிரித்துக் கொண்டே விகாஷ் கைகளை கோர்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி போனாள். அடுத்த சில நிமிடங்களில் மின்மினி காரில் படு அமைதியாக அமர்ந்திருந்தாள். அதற்குள் மணி 7:30க்கு மேல் ஆகியிருந்தது. இரவு டின்னர் டைம் என்பதால் ஆரியன் அவளிடம், நீ என்ன சாப்பிடுற, நம்ம வெளியே சாப்பிட்டு வருவோன்னு நான் ஆல்ரெடி ஆச்சிக்கிட்ட சொல்லிட்டேன் என்று சொன்னான். ஆனால் மின்மினி அதை மறுத்தபடி, இல்ல, ஆச்சி என்னை வெளியில சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் என்று சொல்ல ஆரியன் எதுவும் பேசாமல் காரை பார்க்கிங்கில் இருந்து நகர்த்தினான். கார் வீடு நோக்கி போக ஆரம்பித்தது. ஆரியன் ரோடை பார்த்து கொண்டே, எப்ப நீ உன்னோட கிஃப்ட் எனக்கு கொடுக்க போற என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆரியன் ஸ்ருதி சொன்னதை காதில் வாங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மின்மினி அவன் கையில் இருந்து விடுபட முயன்ற போது இம்முறை ஆரியன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி, பிளீஸ் மின்மினி, என்னை கஷ்டப்படுத்தாத, இந்த ஒரு நாள் முழுக்க நீ என்னை கஷ்டப்படுத்திட்ட போதும் என்றான். அதன் பின் மின்மினி கையை விடாமல் இருந்ததால் ஆரியன் சற்று மகிழ்ச்சி அடைந்து மறுபடி ஒரு முறை, சரி, எப்போ எனக்கு கிஃப்ட் பண்ண போற சொல்லு, அது என்ன கிஃப்ட் என்று கேட்டான். ஆரியன் விடாமல் அதே கேள்வியை கேட்டதால் மின்மினி நன்றாக மாட்டிக்கொண்டோமே என்று கண்களை மூடிக்கொண்டாள். ஆரியனோ, சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று சொன்னான். கொஞ்ச நேரம் திருவென விழித்த மின்மினி ஆரியனை பார்த்து வேகமாக, உங்களுக்காக நான் வாங்கின அந்த கிஃப்ட் தொலைஞ்சு போச்சு என்றாள். ஆரியன் அதை கேட்டது முகம் வாடி போய் மின்மினியை பார்த்து, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்காக வாங்கின கிஃப்ட என்கிட்ட கொடுக்காம வச்சதும் இல்லாம இப்ப தொலைஞ்சு போச்சுன்னு பொய் வேற சொல்ற, என்ன கோவக்காரன்னு சொல்றியே, இப்ப நீ பண்றதுக்கு பேர் என்ன? நீயும் அதே கோவத்தினாலதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கெடுக்கிற. உனக்கு கோவம், உன் மூடு கெட்டு போனதுனால நம்மளோட ஃபுல் மூவி டேட்டையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ என்ன போல அதுக்காக ஜென்யூனா சாரி கேட்காட்டியும் இதுக்கும் சேர்த்து வச்சு நான் தான் உன்னை மன்னிக்க வேண்டி வரும் என்று சொன்னான். மின்மினி ஆரியன் சொல்வதை கேட்டு வெடுக்கென நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். ஓ, எல்லாமே ஏன் தப்புன்னு சொல்ல வரீங்களா? எத்தனை தடவை நீங்க என்னோட ஹாப்பி மூட கெடுத்திருக்கீங்க? நம்ம ஹனிமன் கூட நீங்க விட்டு வைக்கல, அப்ப கூட அந்த நிமிஷா ஒரு வீடியோ அனுப்பி என் மூட கெடுக்கலையா? உங்க எக்ஸ் கூட நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க கூட என்னால எப்படி ஹனிமூன்ல சந்தோஷமா இருந்திருக்க முடியும்? அப்ப கூட நான் உங்களை மன்னிக்கல. உங்களை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து உங்களால நான் தான் அப்செட் ஆயிட்டே இருக்கேன், நீங்க இல்ல என்று மின்மினி தன்னை மறந்து கத்த ஆரியன் அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தான். அவள் முகம் சிவந்து போக அப்போதும் அவள் அழகாக இருந்ததால் அதை பார்த்து சிரித்த ஆரியன், எங்கே இதை அவள் கவனித்து விட்டால் இன்னும் திட்டுவாளோ என்று முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அதன் பின் ஆரியன் தன்னைத்தானே சபித்துக் கொண்டான். தப்பான நேரத்துலதான் இதெல்லாம் என் வாயிலிருந்து வெளியில வருது, நான் ஏன் அவளுக்கு இந்த பழைய விஷயத்த மறுக்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். கத்திவிட்டு கோபமாக ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மின்மினியை ஆரியன் கவனித்தான். அதன் பின் மனதிற்குள், இன்னைக்கு கூட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்போதைக்கு இது முடியாது போல, நாளைக்கு இன்னுமே ஜாஸ்தியாக போகுது என்று சொல்லிக் கொண்டான். இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு வெகு அமைதியாக வீடு நோக்கி போனார்கள். வீட்டில் காரை பார்க் செய்த ஆரியன் வேகமாக காரை விட்டு இறங்கி போய்க் கொண்டிருக்கும் மின்மினியை பார்த்து, இது சரிப்படாது என ஒரே அடியாக அவளை தாவி பிடித்து கைகளில் ஏந்தி கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான். மின்மினி தடுத்தும் ஆரியன் பிடிவாதமாக மின்மினியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தபோது எதிரே இருந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனான். ஆரியன் மின்மினியை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் போக ஆரம்பிக்க மின்மினி கத்தினாள். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஆச்சி ஐயாவும் இப்ப ஹால்ல டிவி பாக்குற டைம் என்று சொன்னாள். ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, ஸ்டாப் இட் பார்பி டால்,
நான் உன்னை அப்படியே போக விட்டா நீ மறுபடியும் நேரா உன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடுவ. அப்புறம் நான் உன்னை கெஞ்சணும். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல என்று சொன்னான். மின்மினி தடுத்தும் ஆரியன் பிடிவாதமாக மின்மினியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தபோது எதிரே இருந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனான். மின்மினியும் அதை பார்த்து ஆச்சரியத்துடன் வாயை திறக்க அடுத்த நொடியே ஆரியனின் கழுத்தில் அனிச்சையாக தன் முகத்தை மறைத்தாள். அந்த இரவு நேரத்தில் சில கெஸ்டுகள் மற்றும் ஐயா ஆச்சியுடன் லிவிங் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். மின்மினி இப்போது வெட்கத்தால் சிவந்தபடி ஆரியனிடம், நான் சொன்னேன்ல, தயவு பண்ணி கொஞ்சம் என்னை இறக்கி விடுங்க என்று சொன்னாள். அவர்களை அங்கே அப்படி பார்த்த ஆச்சி பதட்டத்துடன் அவர்கள் அருகே வந்து மின்மினியை பார்த்து, என்னாச்சு ஆரியன், இவளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? உனக்கு என்ன பண்ணுது மின்மினி என்று கேட்டார். ஆரியன் எதிரில் உள்ளவர்களை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆனான். நல்ல வேளையாக ஆச்சி அப்படி கேட்கவும் சமாளித்துக் கொண்டபடி, ஆமாச்சி, மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னா, அதான் தூக்கிட்டு வரேன் என்று சமாளித்தான். ஆரியன் அப்படி சொன்னதும் மின்மினியும் அவனுக்கு ஆதரவாக மயக்கம் வருவது போல நடிக்க ஆரம்பித்தாள். ஆமா ஆச்சி, தலை சுத்திக்கிட்டே இருக்கு என்றாள். ஆச்சி, சரி சரி ஆரியன், பத்திரமா கூப்பிட்டு ரூமுக்கு போ என்றார். ஆரியன் அப்படி மின்மினியை தூக்கி கொண்டு வந்ததை பார்த்த ஐயா கோபமாக அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தார். ஐயாவை பார்த்த பின்பு ஆரியன் மின்மினியோடு வேகமாக நடக்க ஆரம்பித்தான். இருவரையும் பார்த்த ஐயா ஆச்சியிடம், என்ன அவனுக்கு, எதுக்காக அவளை இப்படி தூக்கிட்டு போறானா? எல்லார் கண்ணும் அவன் மேல படுறதுக்கா என்று கேட்டான். ஆச்சி அவருக்கு விளக்கியபடி, எல்லாம் ஓகேயாதாங்க இருக்கு, சில சமயம் அவளுக்கு அப்படி இருக்கும், மயக்கமா வரும். அவ இன்னைக்கு நாள் முழுக்க வெளியில சுத்திட்டு இருந்தால, அதான் நிக்க முடியாம தலை சுத்துதுன்னு ஆரியன் தூக்கிட்டு போறான் என்று சொன்னார். ஆரியனும் மின்மினியும் மாடிக்கு செல்வதை இன்னும் பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய கிளப் உறுப்பினர்களை ஆச்சி இப்போது பார்த்தார். அதன்பின் ஆச்சி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, பேத்திக்கு உடம்பு சரியில்லை, பிரெக்னண்டா இருக்கா, தலை சுத்துதுன்னு சொல்லிருக்கா, அதான் ஆரியன் அவளை தூக்கிட்டு போறான் என்று சொன்னார். அங்கே அமர்ந்திருந்த ஐயாவின் நண்பர், சொக்கலிங்கம், நீ பண்ற எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பேரனுக்கு நீ ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்ச, எங்க யாரையுமே கூப்பிடல, இப்ப வரைக்கும் ஒரு ரிசப்ஷன் கூட வைக்கல. அதே மாதிரி அவன் குழந்தைக்கு நீ தாத்தாவாக போறேங்கிறதையும் நீ மறைக்க பாக்குறியா என்று கோபமாக கேட்க ஐயா சிரித்து கொண்டே அவருக்கு, டே விஸ்வா, கவலைப்படாதடா, ரொம்ப சீக்கிரமே உன்னோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் சரி பண்ண போறேன். என் கையால உனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கொடுக்க போறேன். நாம நம்ம சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் மறந்து ஸ்வீட்டா சாப்பிடலாம் என்று சொன்னார். ஐயா அப்படி சொல்லவும் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து அதன் பின் பழையபடி பேச ஆரம்பித்தார்கள். ஆரியன் மின்மினியை அறைக்குள் அழைத்து வந்து அவளை கட்டிலில் உட்கார வைத்தவுடன் மின்மினி கோபமாக, எவ்வளவு கேவலமான நிலைமையா மாறிடுச்சு பாத்தீங்களா? நீங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டு எதுக்காக தேவையில்லாம ஆச்சிக்கிட்ட என்னாலதானு போய் சொல்லணும், செல்பிஷ் ஃப்ராடு என்று சொன்னாள். ஆரியன் அதன் பின் கிண்டலாக, ஓ அப்படியா, நான் முதல்ல உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்திருக்கேன். இல்லனா எல்லார் முன்னாடியும் நீதான் என்ன கஷ்டப்படுத்தினு சொல்லி சங்கடப்படுத்த எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்க போது. நீ அப்படித்தானே பண்ற, எதுக்கெடுத்தாலும் நமக்கு நடுவுல இருக்கிற எல்லாத்தையும் ஆச்சி, கல்பனா ஆண்டி, விஜய் முன்னாடி சொல்லி என் மானத்தை வாங்குற என்று அழுத்து கொண்டான். ஆரியன் தன்னை நக்கல் அடிப்பதை பார்த்து எரிச்சலான மின்மினி, ஆமா நான் தான் தப்பு, சரி நான் இங்கிருந்து போறேன் என்று சொல்லிக் கொண்டே படுக்கையில் இருந்து எழ ஆரியன் பிடிவாதமாக, ஃபர்ஸ்ட் நீ என்னோட கிஃப்ட கொடு என்று கேட்டான். மின்மினி புரியாதவள் போல, என்ன கிஃப்ட் என்று கேட்க ஆரியன் அவளை தன்னோடு இழுத்து கொண்டு, மின்மினி பிளீஸ், இதுக்கு மேல நீ என்ன வந்து அலைய வைக்காத, ரொம்ப கெஞ்ச வைக்காத, எனக்குன்னு நீ முதல் வாங்கின கிஃப்ட என்கிட்ட கொடு என்றான். அவளோ, நான் உங்க மேல கோபமா இருக்கேன், நீங்க மறந்து போயிட்டீங்களா என்று ஆரியனை விரட்ட ஆரியன் அதன் பின் மின்மினியை தூக்கி தன் மடியில் அமர வைத்து, உன் கோவத்தை நான் இப்பவே சரி பண்றேன் என்று சொல்லி ஆரியன் அவளை கட்டிலில் கடத்தியபடி அவள் மேல் விழ ஆரம்பிக்க, என்ன பண்றீங்க ஆரியன், முதல்ல என்ன விட்டு இறங்குங்க என்று சொன்னாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு சிறு குழந்தையை போல அவளிடம் அடம் பிடித்து கொண்டு, இல்ல நீ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட கொடு என்று சொல்ல மின்மினி அவனை பார்த்து சிரித்தபடி, சரி சரி தரேன், ஆனா அதுக்கு முதல்ல நீங்க என் மேல இருந்து எந்திரிங்க, அப்பதான் நான் ரூமுக்கு போய் உங்க கிஃப்ட எடுத்துட்டு வர முடியும் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை விட்டு வேகமாக எழுந்து கொண்டே, சரி ஐ எம் a குட் பை நவ், நீ போய் என் கிஃப்ட கொண்டு வா என்று சொல்ல அவன் மீண்டும் தொந்தரவு செய்யும் முன் மின்மினி தன்னுடைய அறைக்கு போய் அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொண்டு வந்து தயக்கத்துடன் ஆரியனிடம் கொடுத்தாள். ஆரியன் புன்னகையுடன் அந்த பாக்ஸை பார்க்க ஆரம்பித்தான். அது அவனுக்கு பிடித்த ப்ளூ கலரில் ராப் செய்யப்பட்டிருந்தது.
மின்மினி முதல் முறையாக தனக்கு எதையோ வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள் என்று ஆரியனின் உள்ளம் சந்தோஷமானது. ஆரியன் அந்த பாக்ஸை ஓரமாக வைத்துவிட்டு மின்மினியை அணைத்துக் கொண்டான். தேங்க்ஸ் மின்மினி, இந்த கிஃப்டுக்காக மட்டும் இல்ல, நீ எனக்கு கொடுத்த எல்லாமே எனக்கு கிஃப்ட் தான். உன்னை இவ்ளோ பக்கத்துல பாக்குறது கூட எனக்கு கிஃப்ட் தான். நீ என் லைஃப்ல வந்ததே எனக்கு கிஃப்ட் தான். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ், தேங்க்யூ, லவ் யூ சோ மச் என்றான். அதன்பின் அவள் வயிற்றை தடவியபடி குழந்தை என்ன சொல்லுது என்று கேட்டான். மின்மினி புன்னகைத்தபடி அப்பாவும் என்ன போல ஒரு பாப்பாவான்னு கேக்குது என்றாள். அதை கேட்ட புன்னகைத்த ஆரியன் மின்மினியை அணைத்துக் கொண்டு, அப்பா, இந்த வார்த்தையை நம்ம குழந்தை சொல்லி கேக்குறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் மின்மினி. அப்பாங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய மேஜிக்கல் வார்த்தைன்னு தெரியுமா? ஆமா, நானும் என்னோட குழந்தையும் எப்பவும் உனக்கு ஒண்ணுதான்ல. அதனால என் குட்டி குழந்தையும் நானும் எப்பவும் என் மின்மினிக்கு ஒண்ணுதான் என்றபடி ஆரியன் மின்மினி நெற்றியில் முத்தமிட்டு, பாக்ஸ் திறந்து பாக்கட்டுமா என்று கேட்டான். மின்மினி அவன் திறக்க போகும் கையை பிடித்து கொண்டு, இருங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன், அதுக்கப்புறமா பிரிச்சு பாருங்க, என் முன்னாடி பாக்காதீங்க என்று தயக்கமும் வெட்கமும் ஒரு சேர சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் அவளை முறைத்தபடி ஒரே நிமிஷத்தில் அந்த பாக்ஸை பரபரவென திறந்தான். உள்ளிருந்த கவர்களை கையில் எடுத்தான். எடுத்து பார்த்ததும் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதை மின்மினி முன் கொண்டு வந்து, நீயா இதெல்லாம் வாங்கின என்று ஆச்சரியமாக கேட்டான். மின்மினி திருவென முழிக்க ஆரம்பித்தாள். ஆரியனை பார்க்காமல் வேறெங்கோ பார்வையை திருப்பினாள். அவளை பார்த்த ஆரியன் சத்தமாக சிரித்தான். மின்மினி அதன் பின் சினுங்கியபடி, இதுக்காக தான் நான் இந்த கிஃப்ட கொடுக்காம வச்சிருந்தேன். எப்படி இருந்தாலும் இது தப்புதான், நீங்க கிண்டல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லியபடி அங்கிருந்து கிளம்ப ஆரியன் சிரிப்பை நிறுத்திவிட்டு வேகமாக அவளை இடுப்பில் பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்து, என்னோட பார்பிக்கு கோபம் வந்துருச்சா என்று கேட்டான். மின்மினி அமைதியாக இருந்தாள். அதன் பின் ஆரியன் கண்ணத்தில் முத்தமிட்டபடி, இந்த கிஃப்ட் ஓகேயான்னு சொல்லுங்க, நான் என்ன வாங்க நினைச்சாலும் அது எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு, அதான் என்று அவள் தயங்க ஆரியன் இன்னமும் ஆச்சரியம் நீங்காதவனாக, மின்மினி, நிஜமாவே நீயா இந்த கிஃப்ட செலக்ட் பண்ணின என்று கேட்டு சிரித்தான். அதை கேட்ட மின்மினி, மறுபடியும் என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்கல்ல என்று எரிச்சலுடன் கேட்டாள். இல்ல இல்ல பார்பி டால், என்னோட சைஸ் எல்லாம் உனக்கு பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் அந்த கலர் இருக்கே, மாஸ், வேற லெவல் செலக்ஷன் என்று கண்ணடித்தான் ஆரியன். அதை கேட்ட மின்மினிக்கு வெட்கம் தாழாமல், சென்ஸ்லெஸ் ஃபெலோ, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல என்று சொன்னாள். என்னது, எனக்கு வெக்கம் இல்லையா? இதை யார்கிட்ட சொல்றது என்று சொல்லிவிட்டு அவள் கன்னங்களை இழுத்து அவன் புறமாக திருப்பி, இன்னைக்கு மால்ல சுத்திட்டு நீ ரொம்ப டயர்டா இருக்க, இல்லன்னா வெக்கம் இல்லாம இருக்கிறதுனா என்னன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரி விடு, நாளைக்கு நான் உன்னோட கிஃப்ட ட்ரை பண்றேன் என்று அவளை பார்த்து கன்சமிட்டு விட்டு ஆடைகள் மாற்றும் இடம் நோக்கி சென்றான் ஆரியன். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆரியன் இப்போதெல்லாம் மின்மினியை முன்பை விட அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தான். தினமும் சீக்கிரமாக வீட்டிற்கு போய் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். மின்மினி இப்போது 3வது மாத கர்ப்பத்தில் இருந்ததால் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. இன்னும் 1 மாதம் கழித்து இருவரின் முதல் வெட்டிங் ஆனிவர்சரி வர இருந்தது. மின்மினி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது கல்லூரி விடுமுறைக்கு பின் மீண்டும் தொடங்கியிருந்தது. ஆனால் அவள் விரும்பும் போது மட்டுமே கல்லூரிக்கு செல்லலாம் என்று அவளிடம் சலுகை கொடுக்கப்பட்டிருந்தது. அன்றும் மின்மினி காலேஜிற்கு செல்லாமல் ஹாலில் அமர்ந்து ஃப்ரூட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது காலிங் பெல் அடித்தது. கல்பனா போய் பார்த்தபோது ஒரு பெண் தன்னுடைய சிறு குழந்தையுடன் மெயின் கேட்டில் நின்று கொண்டிருந்தாள். கல்பனா அந்த பெண்ணை பார்த்து, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, ஆரியன் இருக்காரா, எனக்கு அவர் அவசரமா பார்க்கணும் என்றாள். ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மின்மினி ஆரியன் பெயரை கேட்டு வெளியே வந்து பார்க்க அங்கே நின்றிருந்த பெண்ணை பார்த்து அதிர்ந்து போனாள். நிமிஷாக்கா, நீங்களா இது என்று கேட்டாள். மின்மினியை பார்த்ததும் நிமிஷா காட்ஸை தாண்டி உள்ளே வந்து, மின்மினி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றபடி அவள் குழந்தையை மின்மினி கையில் கொடுத்தாள். கல்பனாவும் மின்மினியும் என்ன செய்வதென தெரியாமல் விழிக்க, நிமிஷா யாருக்கோ பயந்தவள் போல நேராக ஹாலுக்குள் நுழைந்து ஒரு தூணுக்கு பின்னே ஒளிந்தபடி மின்மினியை அவள் அருகே அழைத்து கதவை மூடும்படி சொன்னாள். சாலி கிராமத்தில் அன்றைய டின்னருக்கு பிறகு ஸ்ருதியும் அர்ச்சனாவும் வீட்டிற்கு வெளியே உள்ள சிறிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். ஸ்ருதிக்கு இரட்டை குழந்தை என்பதால் அவள் வயிறு முன்பை விட இப்போது கொஞ்சம் அதிகமாக வளர்ந்திருந்தது. ஸ்ருதியும் அர்ச்சனாவின் இடைவிடாத கவனிப்பால் உடம்பை நன்றாக தேற்றியிருந்தாள். அவள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கவிருந்ததால் அவளுடைய உடல் மற்ற கர்ப்பிணிகளை விட கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. ஸ்ருதி முன்பை விட இப்போது கொஞ்சம் குழிக் முழுக்கென குண்டாக தோற்றமளித்தாள். அவள் முகம் தாய்மையின் பூரிப்பில் மிளிர்ந்தது. அன்று விகாஷிற்கு நைட் ஷிப்ட். அவன் இரவு வீட்டிற்கு வரப்போவதில்லை.
அதனால் அர்ச்சனா அவளோடு இருந்தார். அர்ச்சனா ஸ்ருதியோடு இருக்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் காரணம் கூட இருந்தது. இந்த நாட்களில் ஸ்ருதி செம்மன் சாப்பிடும் பழக்கத்தை கண்டுபிடித்து அதை செய்து கொண்டிருந்தாள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பூந்தொட்டிகளில் இருக்கும் செம்மண்ணை சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். அது அர்ச்சனாவிற்கு பிடிக்கவில்லை. அதனாலேயே அவளோடு சேர்ந்து தானும் தோட்டத்தில் உலாத்தி கொண்டிருந்த அர்ச்சனா அதன் பின் டயர்டாக இருக்கவே, நடந்தது போதுமா, வா இப்ப உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸ்ருதி என்று சொன்னார். ஸ்ருதி மண் சாப்பிட முடியாத ஏமாற்றத்தோடு சரி என்று தலையசைத்தாள். அதன் பின் விகாஷ் வீட்டில் இருக்கும் லேண்ட்லைனுக்கு அழைத்திருந்தான். தொலைபேசி அழைப்பு வந்தபோது உள்ளே வந்த அர்ச்சனா போனை எடுத்து, விகாஷ் தான் உன்கிட்ட பேசணுங்கிறான், பேசு என்றபடி போனை கொடுத்துவிட்டு பாத்ரூமிற்கு போனார். ஸ்ருதி ரிசீவரை காதில் வைத்தவுடன் விகாஷ் அவளிடம், சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். நானும் அர்ச்சனா அம்மாவும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனோம். ஆனா நேத்து நைட் உன்கிட்ட நான் சொன்ன அதே பிரச்சனை இப்பவும் இருக்கு. இதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்று முணுமுணுத்த குரலில் அவனிடம் சொன்னாள் ஸ்ருதி. விகாஷ் அவளின் சோகத்தை உணர்ந்து, சரி கவலைப்படாத, நாளைக்கு காலையில நான் டியூட்டி முடிச்சிட்டு வந்த உடனே நாம சிவானி கிட்ட போகலாம் என்று சொன்னான். ஸ்ருதி கொஞ்சம் எமோஷனலாக மாறி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விகாஷ் என்று கண்களில் ஈரம் பொங்க சொன்னாள். விகாஷோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் வயிற்றை ஒருமுறை தட்டி பார்த்தாள். இப்போதும் உள்ளுக்குள் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தது. ஸ்ருதிக்கு அவளுடைய 5வது மாதம் முடிவடைந்திருந்தது. ஆனால் அவளுடைய குழந்தைகள் இன்னும் அவர்களுடைய அசைவுகளை செய்ய தொடங்கவில்லை. அது அவளுக்கு கொஞ்சம் கவலையை தந்தது. விகாஷ் கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு, ஆல் இஸ் வெல், தேவையில்லாம நீ கவலைப்படுற, ஓவர் திங்க் பண்ணாத என்றான். ஸ்ருதி கண்களில் நீர் வழிந்தது. எனக்கு என்னமோ தப்பா படுது விகாஷ் என்றாள். அடுத்த முனையில் விகாஷின் கண்களிலும் அந்த நீர் தொடர்ந்தது. தன்னுடைய இரட்டை குழந்தைகளின் அசைவை உணர முடியாமல் ஸ்ருதி பயந்து போயிருந்தாள். அவள் பயத்தை கண்டு விகாஷும் கலங்கி போய் நின்றிருந்தான். அர்ச்சனா அப்போது அவளிடம் வந்து, ஸ்ருதி நீ தேவையில்லாம ரொம்ப பயப்படுற. நான் இது சிலருக்கு சகஜம்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஒரு சிலருக்கு சில சமயம் குழந்தைங்க லேட்டா தான் மூமெண்ட் ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரெட்டை குழந்தை வேற, அதுகளுக்கு இடமே இருக்காது. எங்க இருந்து நகர முடியும்? இப்ப போனை கீழே வச்சுட்டு தூங்கப்போ என்று சொன்னபடி போனை வாங்கி விகாஷிற்கு தைரியம் சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ருதி அர்ச்சனாவின் பேச்சை கேட்டு அமைதியாக தன்னுடைய அறையை நோக்கி போனாள். இங்கே சிதம்பர விலாஸ் வீட்டில் ஆரியன் கொஞ்சம் லேட்டாக வந்தான். அவசரமாக உள்ளே வந்தவன் லிவிங் ஹாலில் இருந்து மாடிக்கு போக முற்பட்ட போது ஹாலில் இருந்த சோபாவில் மின்மினி உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அவளை பார்த்துவிட்டு திரும்ப வந்து அவளை தன்னுடைய மடி மீது படுக்க வைத்துக் கொண்டு, இடியட் கேர்ள், 9 மணிக்குள்ள நான் வரலேனா நீயா தூங்குன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, கொஞ்சம் கூட நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற என்று சொன்னபடி அவளை எழுப்பி அழைத்து வந்தான். மின்மினி பாதி திறந்த கண்களால் அவனை பார்த்தபடி, வந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை மேலே அழைத்து வந்து, நீ நேரத்துக்கு கீழே ஹால்ல என்ன பண்ணிட்டு இருந்த என்று கேட்டான். மின்மினி ஆரியனுடைய தோளில் கை வைத்து, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று சொன்னாள். ஆரியன் அவளை மெதுவாக படுக்க வைக்க முயல, ஆனால் மின்மினி, எனக்கு கொஞ்ச நேரம் பால்கனில உட்காரணும் என்று சொன்னாள். ஆரியன் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு, இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு, இந்நேரம் நீ தூங்கி இருக்கணும், தூங்கு என்றான். மின்மினி இப்போது கண்களை சரியாக திறந்தபடி, ஏன் எப்ப பாரு ஒரு மாதிரி ரூடாவே பேசுறீங்க என்று கேட்டாள். ஆரியன் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து, ரூடாவா? நான் எப்ப அப்படி பேசுன? சரி, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அப்புறமா சண்டை போடலாம் என்று சொல்லியபடி ஆரியன் பாத்ரூமை நோக்கி நகர்ந்தான். மின்மினிக்கு உண்மையில் பயம் அதிகமாக இருந்தது. ஆரியனுக்கு சொல்லாமல் அவள் ஒரு விஷயத்தை செய்திருந்தாள். வீட்டில் உள்ள யாரிடமும் சொல்லாமல் நிமிஷாவை வீட்டிற்குள் அவள் அறையில் தங்க வைத்திருந்தாள். ஆச்சியும் ஐயாவும் காரைக்குடிக்கு ஆச்சியின் அக்கா வீட்டிற்கு போயிருந்தார்கள். வீட்டில் யாரும் இல்லாததால் கல்பனாவை சமாளித்த மின்மினி அப்போது ஆரியனும் போனை எடுக்காமல் போகவே மின்மினி நிமிஷாவை அங்கே தங்க அனுமதித்திருந்தாள். ஆனால் ஆரியனை கேட்காமல் செய்ததால் அவளுக்கு இப்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஒருவேளை கோபப்பட்டு கத்துவானோ என்று பயந்தவள் இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் ஆடையை மாற்றியபடி மீண்டும் அறைக்கு வர மின்மினி வேகமாக எழுந்து, நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று சொன்னாள். அதை கேட்டு ஆரியன் அவள் கையை பிடித்து கொண்டு, இல்ல நீ இப்படியே இரு, செம்மையா இருக்க என்றான். அந்த இரவு நேரத்தில் பௌர்ணமி நீல ஆகாயத்தை அதன் புடவையாக அணிந்தது போல அவள் ப்ளூ கலர் ஷிவான் சாரி ஒன்றை அணிந்திருந்தாள். அவளுடைய பளிர் வெண்மைக்கு நீல நேர புடவையும் அடர் நீல பொட்டும் வளையல்களும் அவளை அதீத அழகாக காட்டின. அவளுடைய 3 மாத தாய்மை மூலம் அவள் முகத்தில் பொலிவும் மினுமினுப்பும் அதிகரித்திருந்தது. ஆரியன் அப்படி சொன்னதை கேட்ட மின்மினி சிரித்தாள். ஆரியன் அவளை கைகளில் ஏந்தியபடி
சாய்ந்து படுத்துக் கொண்டான். ஆரியன் மின்மினி மார்பில் தலை வைத்துக் கொண்டே, மினி, நாளைக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போலான்னு நினைக்கிறேன். எனக்கு இது எல்லாத்துல இருந்தும் ரெஸ்ட் வேணும். வேலை, கம்பெனி, மோனலிசா, இப்படி 1000 பிரச்சனைங்க. இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை வேணும். எனக்கு உன் கூட மட்டுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாம ஃபார்ம் ஹவுஸ் போலாம் என்றான். அதை கேட்ட மின்மினி ஏதோ யோசித்துக் கொண்டே, ஆச்சியும் ஐயாவும் வீட்ல இல்ல, நம்ம 2 பேரும் எப்படி வீட்டை விட்டுட்டு போறது என்று கேட்டாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு முகத்தை உயர்த்தி அவளை பார்த்து, என்ன பேசுற? வீட்டை பார்த்துக்க கல்பனா ஆண்டி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற என்று சொன்ன ஆரியன் அவள் முதுகை வருடையபடி, நாளைக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறோம். நம்ம கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேவா? இந்த முதல் பிரெக்னன்சிய நீ மறக்கவே முடியாதபடி கொஞ்சம் மெமரிஸ் கிரியேட் பண்ண போறோம், சரியா என்று கேட்டான். யாருக்கும் தெரியாமல் தான் தங்க வைத்திருக்கும் நிமிஷாவை எப்படி தனியாக இங்கே விட்டுவிட்டு போவது என்று மின்மினி குழம்பினாள். அதன் பின் அதை பற்றி ஆரியனிடம் பேச வேண்டும் என்று எண்ணி அவன் தலைமுடியை வருடியபடி, சரி போலாம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க அந்த நிமிஷாவோட லவர் ஜானதன் பத்தி சொன்னீங்கல்ல, அது நிஜமா? அவன் உண்மையிலேயே ஒரு சைக்கோவா என்று கேட்டாள். ஆரியன் முன்பே இதை பற்றி மின்மினியிடம் முழு உண்மையையும் சொல்லியிருந்தான். ஆனால் திடீரென்று இன்று மின்மினி ஜானதன் பற்றி கேட்டதும் ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அவளை முத்தமிடுவதை நிறுத்திவிட்டு மின்மினியை பார்த்து கொண்டே, இந்த ஜானதன் பத்தின பேச்சு இப்பதுக்கு வருது மின்மினி என்று கேட்டான். மின்மினி ஆரியனுடைய மார்பில் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய பயத்தை காட்டிக்கொள்ளாமல், நான் நிமிஷாவை நினைச்சு பார்த்தங்க, ஜானதன் மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி அவன் குழந்தையையும் பெத்து அந்த ஆளு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காரு போல என்று நிமிஷா பற்றி சொல்ல ஆரம்பிக்க, அப்போது ஆரியனின் கண்கள் வித்தியாசமாக தன்னை பார்ப்பதை அவள் உணர்ந்தாள். அதன்பின் ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடிவிட்டு, ஆமா, அவன் நல்லவதான். ஒருவேளை தப்பு என்கிட்ட கூட இருந்திருக்கலாம். என்னாலதான் அந்த ஜானதன் கிட்ட அவ மாட்டினா. அன்னைக்கு நட்சத்திரா பர்த்டே பார்ட்டில நானுமே ரொம்ப குடிச்சிருந்தேன். அதனாலதான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்க முடியாம நட்சத்திரா கிட்ட போய் சொல்வோன்னு அவ ரூம வெளியில லாக் பண்ணிட்டு நான் நட்சத்திராவை பார்க்க போனேன். அதுக்குள்ள என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜானதன் நிமிஷாவை நாசம் பண்ணிட்டான். நட்சத்திரா எனக்கு பண்ணினதை நினைச்சு பாக்குறப்போ நிமிஷா எவ்வளவோ நல்லவ, சின்ன பொண்ணு, லண்டன் கல்ச்சர்ல யார் வேணா யார் கூட வேணா இருக்கலான்னு தைரியமா என்கிட்ட லவ் யூ சொல்லிட்டா. நான் கொஞ்சம் அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அதுக்குள்ள எல்லாமே கடகடன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வகையில நிமிஷா சொல்றபடி அவ ஜானதன் கிட்ட சிக்க அன்னைக்கு நான் அவளை தனியா விட்டுட்டு போனதுதான் காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். மின்மினி ஆரியன் சொன்ன எல்லாவற்றையும் கூர்மையாக கேட்டாள். அதன் பின் ஆரியனை பார்த்து, இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவே இல்லையா என்று கேட்டாள். ஆரியனோ, இல்ல மின்மினி, லண்டன்ல இருந்து வந்ததும் நான் இதெல்லாம் மறந்துட்டேன். இப்ப நீ இதெல்லாம் சொல்றதுனாலதான் இத பத்தியெல்லாம் நான் யோசிக்கணும்னு தோணுது என்று யோசனையாக சொன்னவன், என்ன நீ என்னென்னமா பேசிக்கிட்டே நீ என்ன ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிற என்று சொல்லிக்கொண்டே மின்மினியின் புடவையின் நுனியை ஆரியன் கையில் எடுத்தான். அவன் அப்படி செய்யவும் கோபமான மின்மினி, என்ன பண்றீங்க? இப்பதான் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க என்று சொல்லிக்கொண்டே புடவை நுனியை அவனிடமிருந்து பிடுங்கினாள். மின்மினி சொல்வதை கேட்டு ஆரியன் தலையில் அடித்துக்கொண்டு, கடவுளே, இதுல மட்டும் இவளுக்கு அறிவு வளர மாட்டேங்குதே, நீ வேணும்னு என்ன இதுல மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற என்று சொன்னான். ஆரியன் அப்படி செய்வதை பார்த்த மின்மினி, இப்ப எதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் என்று கேட்க, ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்து இழுத்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டு, நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்றது? எப்ப பாரு நீ என்னோட நல்ல முட கெடுத்துக்கிட்டே இருக்க. நான் இப்ப ரொமான்டிக்கா இருக்கேன், எனக்கு எதுவுமே வேணாம். மின்மினி மட்டும் போதும்னு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். அப்ப பார்த்து நீ பாட்டுக்கு நிமிஷா பத்தி பேசுறதுல பிஸியா இருக்க என்று சொன்னான். அதன் பின் ஆரியன் மின்மினியின் உதடுகளை அழுத்தி, எனக்கு இனிமே நீ மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ். நான், நீ, நம்ம குழந்தை, அவ்வளவுதான் எனக்கு முக்கியம் என்றான். மின்மினி அவன் முத்தங்களை மூச்சிறைக்க வாங்கி கொண்டு, இல்லங்க, நிமிஷான்னு அவங்களை கூப்பிட எனக்கு இஷ்டம் இல்ல. அவங்க என் அக்கா. நிமிஷா அக்காவை பத்தி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். ஆரியன் இப்போது மின்மினியின் பேச்சை இடைமறித்து, நான் இப்பதானே சொன்ன மின்மினி, என்கிட்ட இனிமே இந்த பழைய விஷயங்கள் பத்தி பேச வேணான்னு. நீ என்ன தவிர மத்த எல்லார் மேலையும் உன்னோட இன்ட்ரெஸ்ட காட்டுற மாதிரி தெரியுது. மோனலிசா, நிமிஷான்னு எப்ப பாரு என் கூட இருந்த பொண்ணுங்க மேல மட்டும்தான் உன் கவனம் எல்லாம். உன் கண்ணு முன்னாடி எனக்கு நீ வேணும்னு கெஞ்சிட்டு இருக்கிற நாள்லாம் உனக்கு யாரோதான் இல்ல என்றான். மின்மினி அவசரமாக ஆரியனின் வாயை பொத்தினாள். அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். உங்களை நான் என் மனசுல உச்சியில வச்சிருக்கேன். நீங்க தப்பா யோசிக்கிறீங்க என்றாள். ஆரியன் இந்த முறை ஏக்கமான குரலில்,
ஆனா என்னால அத பார்க்க முடியலையே என்றான். மின்மினிக்கு பதட்டத்தில் ஆரியனின் சர்க்காசம் எதுவும் புரியாமல், எனக்கு தெரியல, அதை எப்படி காட்டுறது என்று சொன்னாள். ஆரியன் அதிருப்தியாக தலையசைத்தான். மின்மினி அதை பார்த்து வருத்தப்பட்டபடி, இதை எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நிஜமாவே நீங்க தான் என் மனசுல ஹைட்டான இடத்துல இருக்கீங்க, ஐ ஸ்வேர் என்றாள். ஆரியன் புன்னகைத்துக் கொண்டே, உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்க்க நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீ கோஆபரேட் மட்டும் பண்ணு. நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேனா அது போதும், மீதியை நான் பாத்துக்கிறேன் என்றான். இம்முறை அவனது வார்த்தைகளை கேட்டு மின்மினியின் முகம் சிவந்து ஆரியனின் தோள்களில் தன்னை புதைத்துக் கொண்டாள். அதன்பின் ஆரியன் மெதுவாக, நம்ம கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது, ஆனா நீ இன்னும் இந்த வெக்கத்தை உன் கூடவே சுமந்துகிட்டு இருக்கியே, அப்படியே இரு, நல்லா விளங்கும் என்றான். மின்மினி இப்போது ஆரியனை இறுக்கிக் கொண்டு, ஆமா நான் என்ன செய்ய, நீங்க விவஸ்தையே இல்லாம பேசலாம், நான் அப்படியா என்று கேட்டாள். அதற்கு ஆரியன் கிண்டலாக, நான் எப்படி பேசணும்னு நீ சொல்லிக் கொடு என்றான். மின்மினி அவனை பார்த்து, ஆமா நான் சொல்லிக் கொடுத்துதான் இவர் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு என்றாள் கிண்டலாக. ஆரியன் கீழே சரிந்து மின்மினியின் முகத்திற்கு அருகில் வந்து, அப்ப உனக்கும் கொஞ்சம் வெக்கம் மிச்சம் இருக்கு போல, இரு, அதை இன்னையோட நான் இல்லாம பண்ணிடுறேன் என்றான். சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியின் கையில் முத்தமிட அவள் சிலிர்த்தபடி கண்களை மூடினாள். ஆரியன் அதன் பின் மின்மினியின் இதழ்களை நோக்கி பாய்ந்தான். மின்மினி ஆரியனின் முத்தங்களை உள்வாங்க ஆரம்பித்தவள் ஏதோ யோசனையில் ஆரியனை மேலும் முன்னேறாமல் தடுத்து நிறுத்தினாள். மும்முரமான வேலையில் இருந்த ஆரியன் அவள் தடுத்ததும், இப்ப என்னம்மா என்று கேட்டான். மின்மினி ஆரியனை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். ஆரியன், இந்த நேரத்திலையா என்று கேட்க மின்மினி ஆமாம் என்று தலையசைத்தாள். அப்போது பார்த்து ஆரியனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நானும் கூட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் மின்மினி, உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான். மின்மினி அதை காதில் போட்டுக் கொள்ளாமல், லிசன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்றாள். ஆரியன் எதுவும் பேசாமல் அவள் கழுத்தை முத்தமிட மின்மினி அவன் கூந்தலை வருடியபடி, நிமிஷா அக்கா இப்ப நம்ம வீட்டுலதான் இருக்காங்க என்றாள். அதுவரைக்கும் மின்மினியோட ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்த ஆரியன் சட்டென ஷாக் ஆனான். அப்படியே விலகி எழுந்து அமர்ந்தான். என்ன சொல்ற மின்மினி, நிமிஷா நம்ம வீட்டுல இருக்காளா? எப்ப வந்தா, எப்படி வந்தா என்று கேட்டான். ஆரியன் கோபம் அதிகமாவதை பார்த்த மின்மினி, கோபப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. அந்த ஜானதன் நிமிஷாவோட குழந்தைய அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, எங்க போனாலும் ஃபாலோ பண்றானா. நிமிஷாக்கு அதுக்காக தான் உங்களை தேடி நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் கேட்டு வந்தாங்க. அதன் பின் நிமிஷா தன்னிடம் வந்து பெண் குழந்தையை கையில் கொடுத்து அதை பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு போக இருந்ததையும், மின்மினி நிமிஷாவை தடுத்து அந்த வீட்டிலேயே தங்க வைத்ததையும் சொன்னாள். என் கையில அந்த குழந்தைய கொடுத்து ஹெல்ப் கேக்குறப்ப எப்படிங்க இல்லைன்னு சொல்றது, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அவங்களை இங்க தங்க வச்சேன் என்றாள். மின்மினி பேச பேச ஆரியன் பதட்டமாக ஆரம்பித்தான். நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஜானதன் ஒரு சைக்கோன்னு சொல்லியுமா உனக்கு புரியல? அவ இன்டர்நேஷனல் கிரிமினல். நிமிஷா இங்க வந்த உடனே நீ என்ன கூப்பிட்டுருக்கணும்ல, ஏன் கூப்பிடல? நான் எவ்வளவு சேஃப்டியான இடத்துல தங்க வச்சிருப்பனே என்றான். நான் உங்களை 2 தடவை கூப்பிட்டேன், நீங்க தான் போன் எடுக்கவே இல்ல, அதான் நான் நிமிஷாக்காவையும் பாப்பாவையும் இங்க தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணினேன் என்றாள் பயத்தோடு. ஆரியன் முகத்தை மூடி அமர்ந்திருந்தான். அவனுக்குள் இருந்த குறும்புத்தனங்கள் எல்லாம் காணாமல் போயிருந்தது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க மின்மினி? நிமிஷா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையா வந்து முடிய போகுது. அவ இங்க இருக்கிறது பாதுகாப்பான விஷயமே இல்ல. மறுபடியும் சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நீ பாக்க ரெடியா இல்ல, நானும் ரெடியா இல்ல. இப்போதைக்கு உன்னையும் குழந்தையும் பாக்குறது மட்டும்தான் எனக்கு முக்கியமான விஷயம். நீ இப்ப பண்ணிருக்கிற காரியம் நம்ம எல்லாரையும் திரும்ப பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட போகுது என்று தலையில் கை வைத்தபடி அமர்ந்தான் ஆரியன்.